ஷிர்க்னா என்னங்க? இஸ்பாத்துல் உலூஹிய்யத், அல்லாஹு தஆலாவினுடைய இலாஹாக ஆண்டவனாக ஆகியிருப்பதற்கு தகுதியானவர் என்று ஒருவரை சொல்வது, அல்லது இபாதத்திற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்வதுதான் ஷிர்க். அல்லாஹு தஆலா கொடுத்த ஆற்றலை கொண்டு மற்ற சாதாரணமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு நன்மக்கள் செய்கிறார்கள் என்று நம்பினால் அது ஷிர்க்னு எங்க இருக்குது? அல்லாஹ் வழங்கிய ஆற்றலை கொண்டு நாம எல்லாம் ஈமான் உள்ளவர்கள் அல்லவா? ஏன்னா நமக்கு அடிப்படையான ஒரு நம்பிக்கை, உலகத்துல எந்த பொருளுக்கும் அசல் வலிமை சக்திங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் கொடுக்கும் சக்தி. நன்மக்களான அந்த சாலிஹீன்கள் ரெண்டு விஷயத்தை நாம நம்புறோம். ஒன்று, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். இன்னொன்று, அல்லாஹ் கொடுத்த ஆற்றலிலிருந்து அந்த நன்மக்கள் என்ன செய்யறாங்க? நல்ல காரியத்தை செய்யறாங்க என்று நம்பும் பொழுது அதுல என்ன வேலை இருக்குது? அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் கொடுத்தான் சொல்லிட வேண்டியதானே? ஏன் அவங்களை ஏன் சொல்றீங்க? காரண பொருளை சொல்லலாம் என்றும் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ, உங்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹ் தான் உங்களை மரணமாக்குகிறான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி யுக்கில பிக்கும், உங்களுக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் மௌத்தாக்குறார். யார் மௌத்தாக்குறா? அல்லாஹ்வா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் மௌத்தாக்குறாங்கறான், இன்னொரு இடத்துல அல்லாஹ்வே சொல்றான் உங்களை மலக்குல் மௌத் மௌத்தாக்குறாருங்கறான். யார் மௌத்தாக்குறது? யாரு? காரண பொருளை அசல் சக்திக்குரியவனாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். அதற்கு காரணமான பொருளை சுட்டிக்காட்டி சொல்வது என்பது மார்க்கத்தில் தவறல்ல என்பதை பெருமக்கள் இந்த ஆயத்தை வைத்து நமக்கு விளக்கம் சொல்வார். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் நாம யாரை வணங்கல்ல, நாம் யாரையும் இபாதத் செய்யவும் மாட்டோம், இபாதத் செய்யவும் இல்லை. கண்ணியப்படுத்துவோம், அவங்களுக்குரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் விளங்குவோம், ஆனால் யாரையும் நாம் வணங்க மாட்டோம். சாதாரணமான ஈமான் உள்ளவரிடத்தில் கேட்டாலும் சொல்வார், நாம உலகத்தில் யாரையாவது வணங்குவது என்று இருக்குமானால் மனித புனிதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வணங்கியிருப்போம். அவங்களையே நாம வணங்கலையே. யார் வணங்குறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குறோமா? நாம் வணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் வணங்குவோம்? வணக்கம் என்பது அது அல்ல. மரியாதை செய்வதும் கண்ணியம் அளிப்பதும் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் அதற்கு பெயர் இபாதத் என்று சொல்வது. இபாதத் செய்யல, நாம யாரை கண்ணியப்படுத்துகிறோம். உலகத்தில் யாரையாவது நாம் இபாதத் செய்வதாக இருந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். ஒரு வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறேன். குர்ஆன் ஷரீஃபிலே வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக உலகத்தில் செயல்பட்டவன் நம்ரூத். ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்ரூதுக்கு மத்தியில ஒரு தர்க்கம் நடக்குது. நான் தான் ஆண்டவன்கிறான் நம்ரூத், நான் தான் ஆண்டவன் என்று சொல்கிறான், நான் தான் ரப்புங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப் அல்லாஹ் இருக்கிறானே, வந்து ஹயாத்தாக்குறான் மௌத்தாக்குறான், அந்த ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது. இவன் சொன்னா நானும் ஹயாத்தாக்குவேன் மௌத்தாக்குவேன். அப்படியா? அந்த ஆற்றல் உனக்கும் இருக்குதான்னு கேட்டாங்க. ரெண்டு பேரை கூப்பிட்டான், ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டான், இன்னொரு ஆளை போன்னு சொல்லிட்டான். பாத்தீங்களா, நான் ஒரு ஹயாத்தாக்கிட்டேன் மௌத்தாக்கிட்டேன். கூறுகட்டவனுக்கு ஹயாத் மௌத்துன்னா என்னன்னு தெரியலையே, ஒரு ஆளை ஹயாத்தாக்குறது மௌத்தாக்குறதுன்னா என்னன்னு இவனுக்கு விளங்கலையே நினைச்சு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா, ஃபஇன்னல்லாஹ யதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். என்னுடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். நீ ரப்பாக இருந்தால் உன்னுடைய சுய ஆற்றலை கொண்டு உலகத்தின் காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், மேற்கிலிருந்து நீ உதிக்க செய்யினாங்க. ஓ ஆற்றலை கொண்டு தான் நடக்குதுங்கற. ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப், மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய். ஃபபஹிதல்லதி கஃபர், திடுக்கிட்டு விட்டான். அந்த நேரத்திலே அவன் தடுமாறி விட்டான். ஒன்னும் சரி செய்ய முடியல அவனால. அந்த இடத்துல ஒரு நிறுத்துற ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒருவேளை நம்ரூது மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்திருந்தான் வைங்க, என்ன அர்த்தம்? அவன் தான் ரப்புன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாதப்படி அப்படித்தானே? மேற்கிலிருந்து சூரியனை நம்ரூத் என்பவன் உதிக்க செய்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தின்படி அவன் தான் ரப்பு. என்ன அப்படித்தானே சொன்னாங்க? நீ ரப்புன்னு சொன்னா மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்யும் சொன்னாங்க. அவனால இயலல்ல. ஆனால் அப்படி மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிலே வருகிறது, ஒரு தடவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை ஒரு வேலை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலையில ஈடுபட்டிருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு வேலை சொன்னா அதை செய்யறதா எல்லா பெரிய இபாதத். அதை செய்துகிட்டு இருந்தாங்க. வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அஸ்ருடைய நேரம் தவறிடுச்சு. கூப்பிட்டு கேட்டாங்க, அஸ்ர் தொழுதீங்களா? இல்ல நாயகமே, நீங்க சொன்ன வேலையில இருந்தேன், அதனால அஸ்ர் முடிஞ்சிருச்சு.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு யா ரப்பி இன்னஹு கான ஃபீ தாஅத்திக வ தாஅத்தி ரசூலிக ஃபர்துத் அலைஹி ஷம்ஸ். அல்லாஹ்வே, உன்னுடைய ரசூலின் பணியிலே அவர் இருந்தார், சூரியன் வெளியிலே வரட்டும் என்று சொன்னார்கள். சூரியன் வெளியிலே வந்தது, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழுதார்கள், அதற்கு பிறகு சூரியன் மறைந்தது. அப்படி கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ரப்புன்னு சொல்லலையே. அப்படி கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம ரப்புன்னு சொல்றோம், அல்லாஹ்னு சொல்றோமா? அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே நாம் வலிமார்களை வணங்குகிறோம் என்று சொன்னால் அது முறையில்லாத வாதம், அநியாயமான குற்றச்சாட்டு. பெருமக்களே, அதனாலே கண்ணியம் செய்வதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வாதங்களை வைப்பது என்பது முறையற்ற வாதம் என்பது மாத்திரமல்ல, தவறானது, அடிப்படையற்றது, தேவையில்லாதது. அதனாலே நாம் சாலிஹீன்களுக்கு உரிய கண்ணியத்தை, அவருடைய கண்ணியத்தை புரிந்து உரிய கண்ணியத்தை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இந்தியாவிலே அலிகர் யூனிவர்சிட்டியிலே பணி செய்தவர் மிஸ்டர் ஆர்னால்டு, அமெரிக்காவினுடைய மிக நல்ல அறிவாளி. இந்தியாவினுடைய அலிகர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸரா இருந்தார். ப்ரொஃபஸராக இருந்த நேரத்தில் இந்தியாவை பற்றி உண்டான நிலைகளை எல்லாம் சுட்டி பார்த்து விட்டு அது சம்பந்தமாக ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே அவர் சொல்கிறார், நான் இந்தியாவை சுற்றி பார்த்தேன், அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டேன் சொன்னார். இந்தியாவை நான் சுற்றி பார்த்தேன், அங்கே ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள், முகல் மன்னர்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் போய் பார்த்தேன். அந்த அடக்க ஸ்தலங்கள் எல்லாம் தூசி வடிந்து பறவைகளின் எச்சத்தால் நிறைந்து நாற்றம் பிடித்த நிலையிலே அந்த முகல் சாம்ராஜ்யத்தினுடைய மன்னர்களின் சமாதி இருக்கிறது. அவங்களுடைய கபர்கள் அப்படி இருக்குது. ஆனால் வாழுகின்ற நேரத்திலே தன்னை ஃபகீர் என்று சொல்லி வாழ்ந்தார் ஒரு பெருமகனார். தன்னை ஃபகீர் என்று சொன்னார். அஜ்மீரிலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே சென்று நான் பார்த்தேன். வாழும் பொழுது தான் ஒரு ஃபகீர் என்று சொன்ன அந்த பெருமகனாரை இன்றும் மக்கள் சொல்கிறார்கள் சுல்தானுல் ஹிந்த், இந்தியாவின் மன்னர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுல்தானுல் ஹிந்த் என்று மன்னர் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய மனதில் ஆழமான இடம் பிடித்த நிலையிலே மக்களுடைய மன்னராக போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசராக இன்றும் கருதப்படக்கூடிய அந்த நிகழ்வை நான் கண்டேன் என்று சொன்னார். வாழும் அரசர்களாக இருக்கிறார். பெருமக்களே, தங்களுடைய கல்விலே அல்லாஹ்வை வைத்த காரணத்தினாலே, அதன் காரணத்தினால் அவர்கள் பெற்ற மகத்தான சன்மானம், இன்னல் அர்த யரிசுஹா இபாதியஸ் ஸாலிஹூன். இந்த பூமி இருக்கிறதே, அசலில் இதனுடைய ஆட்சி என்பது சாலிஹான என் அடியார்களிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அசல் இதனுடைய ஆட்சி. அதனாலதான உமர் ரலியல்லாஹு அன்ஹு நைலுக்கு உத்தரவிட்டாங்க. நைல் நதிக்கு உத்தரவிட்டதற்கான காரணம் என்ன? சாலிஹீன்களுடைய ஆட்சி. அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் உத்தரவிடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. வெளிப்படையான அதிகாரத்தையும் தாண்டி அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த நன்மக்கள் சாலிஹீன்கள் இந்த பூமி ஆட்சி செய்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். முன் வேதங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஞாபகப்படுத்தி மீண்டும் சொல்கிறார். இந்த வருஷம் ரமதான்ல கூட ஒவ்வொரு ரமதான்ல கடைசி 10 மட்டும் ஒரு தலைப்பு எடுத்து பேசுவேன். குர்ஆனிலே உள்ள வலிமார்கள் என்று இந்த வருஷத்தினுடைய தலைப்பிட கூட அந்த கேசட் கொடுத்து விட சொல்லி இருக்கிறேன். கிடைச்சிச்சுன்னா இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு தர்றேன். குர்ஆன் ஷரீஃபிலே உள்ள வலிமார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எந்தெந்த வலிமார்களை சொல்கிறான். சையதுனா ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலிமார்களில் ஹஜ்ரத் ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை, சாஹிபு யாசீன், சூரா யாசீன்ல அல்லாஹ் ஒரே ஒரு வலியை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். இன்ஷாஅல்லாஹ் உங்க கையில கிடைச்சுன்னா நீங்க கேட்டு பாருங்க. குர்ஆனிலே சொல்லப்பட்ட வலிமார்கள் அல்லாஹ் தஆலா தனித்தன்மை வாய்ந்தவர்களாக அந்த நன்மக்களை சொல்லி இருக்கும் பொழுது, அவர்களுக்குரிய கண்ணியத்தை சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லவில்லையா? ஒதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹீம், நபிமார்களை நினைவு கூறுங்கள். ஒதுகுரு ஃபில் கிதாபி ஈசா, ஒதுகுரு ஃபில் கிதாப், ஒதுகுரு ஃபில் கிதாப் என்று நபிமார்களுடைய பெயரை சொல்கிறான். அதே போல ஒதுகுரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அவர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய விலாயத்தை பெற்ற பெண்மணி. நபிமார்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுவதைப் போல வலிமார்களை, சாலிஹீன்களை, அருளாளர்களை மக்களிடத்தில் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா? பெருமக்களே, இந்த உலகத்தில் எந்தென்றும் வாழக்கூடிய பெருமக்களாக, எந்தென்று உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு தடவை ஹரமிலே ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வேண்டி மர்வான் அவர்கள் வருகிறார்கள். மன்னர், ஆட்சியாளர் மக்களை எல்லாம் ஒதுங்க சொல்லி பொறுப்பாளர்கள் தள்ளி 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 இக்கட்டான நிலையிலே நெருக்கடியான கொண்டு போய் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வைக்கிறார்.
அவர் முத்தமிட்டு ஒதுங்குகிறார். அடுத்து ஒருவருக்காக வேண்டி மக்களே விலகி கொடுக்கிறார்கள். மக்கள் எல்லாம் விலகி நிற்கிறார்கள். யாரும் நெருக்கவில்லை, எல்லோரும் விலகி நிற்கிறார்கள். யார் என்று பார்த்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரரசர் இமாம் ஸைனுல் ஆபிதீன் அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட வருகிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே மக்கள் விலகிக் கொண்டார்கள். யார் மன்னர், யார் ஆட்சியாளர்? மக்களுடைய கல்விலே நிறைந்த அரசர்கள் யார்? பெருமக்கள்,